7th Standard Science Term 2 Unit 5 Basis of Classification. Classification of plants. தாவரங்களின் வகைப்பாடு. Plants are classified into two types based on the production of seed. அதாவது விதைகளை உருவாக்குபவை அல்லது விதைகளை உருவாக்குவதில்லை என்ற அடிப்படையில் தாவரங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க. Do not produce seed, produce seed. விதைகளை உருவாக்குவதில்லை அப்படிங்கிற வகையை மறுபடியும் மூன்று வகையாக பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா ஹேஸ் ரூட்ஸ், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். வேர், தண்டு, இலைகளை கொண்டவை. அதற்கு எக்ஸாம்பிள் ஃபர்ன்ஸ். நெக்ஸ்ட்டு ஹேஸ் நோ ட்ரூ ரூட்ஸ், ஸ்டெம் ஆர் லீவ்ஸ். உண்மையான வேர், தண்டு, இலைகள் அற்றவை. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்கே. நெக்ஸ்ட் தேர்ட் டைப் has some roots, stem and leaves like structure. வேர், தண்டு, இலைகள் போன்ற அமைப்பை கொண்டவை. எக்ஸாம்பிள் mosses. நெக்ஸ்ட்டு விதைகளை உருவாக்குபவையை எகெயின் ரெண்டாக பிரிக்கிறோம். ப்ரொடியூஸ் சீட்ஸ் அப்படிங்கிற டைப்பை எகெயின் ரெண்டாக பிரிக்கிறோம். நான் ஃப்ளாரிங் பிளான்ட், ஃப்ளாரிங் பிளான்ட். பூவா தாவரம், பூக்கும் தாவரம். ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம். ஜிம்னோஸ்போம்னா பூவா தாவரம், ஆஞ்சியோஸ்போம்னா பூக்கும் தாவரம். ஜிம்னோஸ்போம்க்கு எக்ஸாம்பிள் கோனிஃபர்ஸ். நெக்ஸ்ட்டு ஆஞ்சியோஸ்போமை எகெயின் டூ டைப்பாக பிரிக்கிறோம். வித்திலையை கொண்டு, அதாவது காட்டிலிடன். மோனோ காட்டிலிடன்ஸ், டை காட்டிலிடன்ஸ். மோனோ அப்படின்னா வித் ஒன் காட்டிலிடன், ஒரே ஒரு வித்திலையை கொண்டது. நெக்ஸ்ட்டு டை காட்டிலிடன் அப்படின்னா வித் டூ காட்டிலிடன்ஸ், இரண்டு வித்திலையை கொண்டது. மோனோ காட்டிலிடனுக்கு எக்ஸாம்பிள் நெல், பேடி. டை காட்டிலிடனுக்கு எக்ஸாம்பிள் டேமரிண்ட், புளி. நெக்ஸ்ட் டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். சேம் கான்செப்ட் தான் பாருங்கள். பேஸ்டு ஆன் டைகாட்டமி, இரு பகுதிகளாக பகுத்தல் முறையின் அடிப்படையில் பிளான்ட்ஸ் ஆல்சோ கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ மெயின் குரூப்ஸ். தாவரங்களை மெயினாக இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம். ஃப்ளாரிங் அண்ட் நான் ஃப்ளாரிங். பூக்கும் தாவரம் மற்றும் பூவா தாவரம். நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் do not produce seeds. பூவா தாவரம் விதைகளை உருவாக்குவதில்லை. அண்ட் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் produce seeds. பூக்கும் தாவரம் விதைகளை உருவாக்குகின்றன. பேஸ்டு ஆன் த நேச்சர் ஆஃப் பிளான்ட் பாடி, நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு த்ரீ டைப்ஸ். தாவரங்களோட உடலமைப்பை பொறுத்து பூவா தாவரம் எகெயின் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது. என்னென்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃப்ளோ சார்ட்டில். இது ஆல்கே, மாசஸ் அண்ட் ஃபர்ன்ஸ். ஃபர்ன்ஸ் மீன்ஸ் பெரணி. நெக்ஸ்ட்டு பேஸ்டு ஆன் தர் ஃப்ரூட் பாடி, ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். அதாவது கனியை உருவாக்குவதன் அடிப்படையில் பூக்கும் தாவரத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கிறோம். ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம். நான் ஃப்ளாரிங் பிளான்ட், பூவா தாவரத்துக்கு மூன்று எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆல்கே, மாசஸ், ஃபர்ன்ஸ். அதே மாதிரி ஃப்ளாரிங் பிளான்ட்டுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம். இப்போ இதனோட ஜென்ரல் கேரக்டர், ஒவ்வொன்றோட ஜென்ரல் கேரக்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்கே. ஆல்கே பிளான்ட் இஸ் தேலஸ். தேலஸ் அப்படின்னா நாட் வெல் டிஃப்ரென்சியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். அதாவது தாவர உடலம், வேர், தண்டு, இலை என்ற வேறுபாடு காணப்படாது. They are predominantly aquatic. பெரும்பாலும் நீரில் வாழ்பவை. They are unicellular or multicellular. ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆனவை. Filamentous, நாரிழையினை கொண்டுள்ளது. எக்ஸாம்பிள் காரா. நெக்ஸ்ட்டு mosses. Plant body is not differentiated into true root, stem, leaves. தாவர உடலம் உண்மையான வேர், தண்டு, இலை என்ற வேறுபாட்டுடன் காணப்படாது. They are water living plants. needs moisture to complete its life cycle. இந்த தாவரமும் நீரில் வாழ்பவை. இது தன்னோட வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்வதற்கு ஈரப்பதம் மிகவும் அவசியம். hence they are referred to as amphibious plants. அதனால் இந்த தாவரத்தை நம்ம இருவாழ்வி தாவரம்னு சொல்கிறோம். they do not have any specialized vascular tissues for conduction of water and food. நீர் மற்றும் உணவை கடத்துவதற்கு வாஸ்குலர் திசுக்கள் என்ற சிறப்பு அமைப்பு எதுவும் காணப்படுறது கிடையாது. எக்ஸாம்பிள் ஃபியூனேரியா. ஃபர்ன்ஸ், பெரணிகள். பிளான்ட் பாடி இஸ் வெல் டிஃப்ரென்சியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ்.
தாவர உடலம் வேர், தண்டு, இலை என்று நன்கு வேறுபட்டு காணப்படும். லீவ்ஸ் மே பி லார்ஜ் ஆர் ஸ்மால். இலைகள் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ காணப்படும். ஸ்பெஷலைஸ்டு வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் ஃபவுண்ட் ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட். நீர் மற்றும் உணவை கடத்துவதற்கு வாஸ்குலர் திசுக்கள் காணப்படும். Basically, they are the first land plants which grows well in sandy, moist and cool places. முதல் நிலவாழ் தாவரம்னு சொல்லலாம். இந்த தாவரம் சாடி அப்படின்னா நிழலான, மாய்ஸ்ட் ஈரப்பதமான, அண்ட் கூல் பிளேஸ் குளிர்ந்த பகுதியில் வாழக்கூடிய தாவரங்கள். எக்ஸாம்பிள் அடியன்டம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாரிங் பிளான்ட்ஸை 2 டைப்ஸாக பிரிப்போம்னு சொன்னோம். ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம். அதில் ஜிம்னோஸ்போம் பார்க்கலாம். பிளான்ட்ஸ் ஆர் பெரினியல், பல்லாண்டு வாழ் தாவரங்கள். வுட்டி, கட்டைத்தன்மை கொண்டது. எவர்கிரீன் வித் ட்ரூ ரூட், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ், பசுமை மாறா தன்மையுடையவை மற்றும் உண்மையான வேர், தண்டு, இலைகளை கொண்டவை. தே பொசஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸ், வாஸ்குலர் திசுக்கள் காணப்படும். வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்னாவே சைலம் ஃப்ளோயம் தான். இதில் வாஸ்குலர் திசு இருக்கும், ஆனால் சைலமில் குழாய் அமைப்பு இருக்காது. அதே மாதிரி ஃப்ளோயம் வித்தவுட் கம்பானியன் செல், ஃப்ளோயமில் துணை செல்கள் காணப்படாது. ஓவியூல்ஸ் ஆர் நேக்டு, சூல்கள் திறந்தவை. வித்தவுட் ஓவரி, சூல்பை அற்றவை. ஹென்ஸ் தே do நாட் ப்ரொடியூஸ் ஃப்ரூட்ஸ், அதனால் கனிகளை உண்டாக்குவதில்லை. சீட்ஸ் ஆர் நேக்டு, விதைகள் திறந்தவை. திறந்த விதை தாவரம்னு சொல்கிறோம். அதனால தான் ஜிம்னோஸ்போம் அப்படின்னாவே திறந்த விதை தாவரம். எக்ஸாம்பிள் பைனஸ் அண்ட் சைக்கஸ். நெக்ஸ்ட்டு ஆஞ்சியோஸ்போம். ஆஞ்சியோஸ்போமோட ஜென்ரல் கேரக்டர், பிளான்ட் பாடி இஸ் வெல் டிஃப்ரென்சியேட்டட் இன்டு ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். தாவர உடலம் வேர், தண்டு, இலை என்று வேறுபாடு அடைந்திருக்கும். தே ப்ரொடியூஸ் ஃப்ளார் வித் 4 ஹோல்ஸ், கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம். ஹென்ஸ் நோன் ஆஸ் ஃப்ளாரிங் பிளான்ட். தாவரத்தில் புள்ளிவட்டம், அள்ளிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் என்ற 4 உறுப்புகளை கொண்ட மலர் உருவாக்கப்படுறதுனால, ப்ரொடியூஸ் பண்ணப்படுறதுனால இதை நாம் ஃப்ளாரிங் பிளான்ட், பூக்கும் தாவரம்னு சொல்கிறோம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஓவரி இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த ஃப்ளார் விச் டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். அதாவது பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகம் கனியாகவும் அண்ட் ஓவியூல் டெவலப்ஸ் இன்டு சீட், சூல் விதையாகவும் மாற்றப்படும். பிளான்ட் பொசஸ் வெல் டெவலப்டு வாஸ்குலர் சிஸ்டம் வித் சைலம் வெசல்ஸ் அண்ட் ஃப்ளோயம் கம்பானியன் செல். இந்த ஆஞ்சியோஸ்போம் தாவரம் வாஸ்குலர் திசுக்களை கொண்டிருக்கும். சைலம் சைல குழாய்களுடனும் ஃப்ளோயம் துணை செல்களுடனும் உண்டாக்கப்பட்டிருக்கும். ஆஞ்சியோஸ்போம்ஸ் ஆர் த டாமினன்ட் பிளான்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் டே. இப்போ இருக்கக்கூடிய தாவரத்திலேயே ஆஞ்சியோஸ்போம் தான் மேம்பாடு அடைந்த தாவரம்னு கருதப்படுது. பேஸ்டு ஆன் த நம்பர் ஆஃப் காட்டிலிடன், வித்திலையின் அடிப்படையில் ஆஞ்சியோஸ்போம்ஸ் ஆர் ப்ராட்லி டிவைடட் இன்டு 2 குரூப். எகெயின் 2ஆக பிரிக்கிறோம். ஆல்ரெடி ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம் என்னென்ன, மோனோகாட்டிலிடன், டைகாட்டிலிடன். பிளான்ட் சீட்ஸ் விச் ஹாவ் ஒன்லி 1 காட்டிலிடன் ஆர் செட் பி மோனோகாட். தாவரத்தில் ஒரே ஒரு வித்திலை இருந்துச்சுன்னா, தாவரத்தோட விதையில் ஒரே ஒரு வித்திலை இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வித்திலை தாவரம்னு கருதப்படும். அதுவே பிளான்ட் சீட்ஸில் 2 வித்திலை இருந்துச்சுன்னா, பிளான்ட் சீட்ஸ் விச் ஹாவ் 2 காட்டிலிடன்ஸ் ஆர் நோன் ஆஸ் டைகாட், இருவித்திலை தாவரம்னு சொல்லுவோம். இப்போ மோனோகாட்டுக்கு எக்ஸாம்பிள் பேடி நெல், டைகாட்டுக்கு எக்ஸாம்பிள் டேமரின் புளி. ஆல்ரெடி நம்ம இது ஃப்ளோ சார்ட்லேயே பார்த்தாச்சு. 5 கிங்டம் கான்செப்ட், 5 உலக வகைப்பாடு. தி 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை R.H. விட்டேக்கர் இன் 1969. 5 உலக வகைப்பாட்டை கூறியவர் R.H. விட்டேக்கர் 1969. 5 kingdoms were formed on the basis of characteristics such as cell structure, mode of nutrition, source of nutrition and body organization. 5 உலக வகைப்பாடுங்கிறது செல் அமைப்பு, உணவூட்டத்தின் முறை, உணவு மூலம் மற்றும் உடல் அமைப்பின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது. 5 கிங்டம் கான்செப்டில் 5 கிங்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிங்டம் மொனிரா. மொனிராவில் பாக்டீரியாவும் ப்ளூ க்ரீன் ஆல்கேவும் இன்க்ளூட் ஆகும், அதனால் பாக்டீரியான்னு போட்டிருக்காங்க இதில். நெக்ஸ்ட்டு செகண்ட் கிங்டம் ப்ரோட்டிஸ்டா, ப்ரோட்டிஸ்ட். தேர்டு ஃபங்கி. ஃபோர்த்து பிளான்டே, பிளான்ட்ஸ். ஃபிஃப்த்து அனிமேலியா, அனிமல்ஸ்.
இதில் ஒவ்வொன்றோட ஜென்ரல் கேரக்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிங்டம் மொனிரா. ஆல் ப்ரோகேரியாட்ஸ் பிலாங்ஸ் டு த கிங்டம் மொனிரா which do not possess true nucleus. அனைத்து ப்ரோகேரியாட் உயிரினங்களும் மொனிரா உலகத்தில் அடங்கும். இதில் உண்மையான உட்கரு இல்லை. செல்ஸ் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ் do not have a nuclear membrane. இதில் இருக்கக்கூடிய செல்களில் உட்கரு சவ்வினால் சூழப்பட்ட உட்கரு காணப்படாது. அதே மாதிரி எனி மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகளும் காணப்படாது. மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஹெட்டிரோட்ரோஃபிக். பெரும்பான்மையான பாக்டீரியங்கள் பிற உணவூட்ட முறையை சார்ந்ததாக இருக்கும். பட் சம் ஆர் ஆட்டோட்ரோப்ஸ். ஒரு சிலது மட்டும் சுயஜீவி பாக்டீரியாவாக இருக்கும், அதாவது தற்சார்பு உணவூட்டு முறையை கொண்டதாக இருக்கும். பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் மொனிரா. பாக்டீரியாவும் நீலப்பசும்பாசிகளும் மொனிரா உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகள். கிங்டம் புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா உலகம். The kingdom Protista include unicellular and a few simple multicellular eukaryotes. புரோட்டிஸ்டா உலகத்தில் ஒரு செல் உயிரினங்களும் ஒரு சில பல செல் யூகேரியாட்டுகளும் அடங்கும். There are two main groups of protist. புரோட்டிஸ்டா இரண்டு குழுக்களாக பிரிக்கப்படுது. The plant-like protist are photosynthetic and are commonly called algae. தாவர வகை புரோட்டிஸ்டுகள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் தனக்குத்தானே உணவை தயாரிச்சுக்குது. அதனால் அவற்றை பொதுவாக பாசிகள்னு சொல்கிறோம். ஆல்கே இன்க்ளூட் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர் டைப். பாசிகள் பொதுவாக ஒரு செல் வகையிலையும் காணப்படுது, பல செல் வகையிலையும் காணப்படுது. அனிமல்ஸ் லைக் புரோட்டிஸ்ட் ஆர் ஆஃபன் கால்டு புரோட்டோசோவன்ஸ். விலங்கு வகை புரோட்டிஸ்டுகள் பொதுவாக புரோட்டோசோவன்கள் என்று அழைக்கப்படுது. புரோட்டோசோவன்களுக்கு எடுத்துக்காட்டு அமீபா அண்ட் பாரமேசியம். நெக்ஸ்ட் கிங்டம் ஃபங்கி. ஃபங்கி ஆர் யூகாரியாட்டிக் அண்ட் மோஸ்ட்லி ஆர் மல்டிசெல்லுலர். ஃபங்கை அப்படிங்கிறது பூஞ்சைகள். பூஞ்சைகள் யூகாரியாட்டுகளாகவும் பல செல் உயிரிகளாகவும் காணப்படுது. தே செக்ரேட் என்சைம்ஸ் டு டைஜஸ்ட் த ஃபுட் அண்ட் அப்சார்ப் த ஃபுட் ஆஃப்டர் டைஜஸ்ட் பை த என்சைம். தனக்கு தேவையான பொருளின் மீது நொதிகளை சுரந்து அவற்றை செரித்து உறிஞ்சுதல் மூலம் தனக்கு தேவையான உணவூட்ட பொருளை எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு ஃபங்கை சாப்ரோஃபைட்ஸ் ஆஸ் டீகம்போசர்ஸ் ஆர் ஆஸ் பாரசைட்ஸ். ஃபங்கி அதாவது பூஞ்சைகள் சாருண்ணிகளாகவும் சிதைப்பான்களாகவும் இருக்குது. சிதைப்பான்கள் அப்படிங்கிறது சிதைவை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகளை சிதைப்பான்கள்னு சொல்லுவோம். சில சமயம் பாரசைட் ஒட்டுண்ணிகளாகவும் காணப்படுது. கிங்டம் ஃபங்கிக்கு எக்ஸாம்பிள் மோல்ட்ஸ், மில்டியூஸ், மஷ்ரூம் அண்ட் ஈஸ்ட். நெக்ஸ்ட்டு கிங்டம் பிளான்டே. தாவர உலகம். பிளான்டே ஆர் மல்டிசெல்லுலர் யூகாரியாட்ஸ் தட் கேரி அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ். தாவர உலகம் அப்படிங்கிறது பல செல் யூகாரியாட்டுகளை உள்ளடக்கியது. ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துபவையாக இருக்குது. ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டார்ச் அண்ட் லிப்பிட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆயில் ஆர் ஃபேட். சேமிப்பு உணவுப் பொருள் ஸ்டார்ச் மற்றும் லிப்பிடுகளாக காணப்படுது. எந்த ஃபார்மில் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் மற்றும் கொழுப்பு ஃபார்மில். Plant cells have cell wall and specialized functions such as photosynthesis, transport of materials and support. தாவர செல்லில் செல் சுவர் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட செயல்களான ஒளிச்சேர்க்கை மற்றும் பொருட்களை கடத்துதல் போன்றவற்றிற்கு உதவியாக இருக்குது. கிங்டம் பிளான்டே இன்க்ளூட்ஸ் ஃபர்ன்ஸ், கோன் பியரிங் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளாரிங் பிளான்ஸ். தாவர உலகத்தில் ஃபர்ன்ஸ் கூம்புகளை கொண்ட தாவரங்கள் மற்றும் பூக்கும் தாவரங்கள் அடங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு கிங்டம் அனிமேலியா. விலங்குலகம். அனிமேலியா ஆர் மல்டிசெல்லுலர் யூகாரியாட்டிக் அண்ட் ஹெட்டிரோட்ரோஃபிக் அனிமல்ஸ். விலங்குலகத்தில் காணப்படக்கூடிய விலங்குகள் அனைத்தும் பல செல் உயிரிகளாகவும் யூகாரியாட்டுகளாகவும் அண்ட் பல்வேறு உணவூட்ட முறைகளை கொண்டதாகவும் காணப்படுது. செல்ஸ் ஹாவ் நோ செல் வால். விலங்கு செல்களில் செல் சுவர் கிடையாது. மோஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் அனிமல் கிங்டம் கேன் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். பெரும்பான்மையான விலங்குகள் இடம் விட்டு இடம் நகரும் தன்மை கொண்டதாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்வெர்டபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், ஹைட்ரா, ஃப்ளாட்வார்ம்ஸ், ரவுண்ட்வார்ம்ஸ், இன்செக்ட், ஸ்னெயில்ஸ், ஸ்டார்ஃபிஷஸ். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இன்வெர்டபிரேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்பு அற்றவை. ஸ்பாஞ்சஸ் எதில் வரும்? போரிஃபெரால. ஹைட்ரா சீலன்ட்ரேட்டா. ஃப்ளாட்வார்ம்ஸ் எதில் வரும்? தட்டைப்புழு பிளாத்தி ஹெல்மின்தஸில் வரும். ரவுண்ட் வார்ம் எதில் வரும்? அஸ்கல் மின்தஸில் வரும். இன்செக்ட் அப்படின்னாவே ஆர்த்ரோபோடா கணுக்காலிகள். ஸ்னெயில்ஸு
மெல்லுடலிகள். நத்தை எதில் வரும்னு சொன்னோம்? மெல்லுடலிகள். ஸ்டார் ஃபிஷஸ் எதில் வரும்? முத்தோலிகள். இந்த மாதிரி இன்வெர்டபிரேட்ஸில் இந்த எல்லா பைலத்துலேயும் வரக்கூடிய அனிமல்ஸு அனிமாலியாவில் உள்ளடங்குது. அதே மாதிரி வெர்டபிரேட்ஸ் எத்தனை கிளாஸஸாக பிரியுதுன்னு படித்தோம்? வெர்டபிரேட்ஸ் லைக் ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ் இருவாழ்விகள், ரெப்டைல்ஸ் ஊர்வன, பேர்ட்ஸ் பரப்பன அண்ட் மேமல்ஸ் பாலூட்டிகள். இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங்ஸ் டு த கிங்டம் அனிமாலியா. மனிதர்களாகிய நாமும் விலங்குலகத்தை சார்ந்தவர்கள். நெக்ஸ்ட்டு இந்த 5 கிங்டத்தோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், செல் டைப் இந்த 5 கிங்டத்துக்கும் எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த 5 உலகத்துலேயும் நியூக்ளியஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். பாருங்கள், மொனிராவோட செல் டைப் யூனிசெல்லுலர் ப்ரோகேரியாட்டிக்காக இருக்கும். புரோட்டிஸ்டாவோடதும் யூனிசெல்லுலர் தான், ஆனால் யூகேரியாட்டிக்காக இருக்கும். மீதி ஃபங்கி, பிளான்டே, அனிமாலியா இந்த 3 கிங்டத்துக்கும் மல்டி செல்லுலர் அண்ட் யூகேரியாட்டிக் தான். நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸ் மொனிராவில் மட்டும் ஆப்சண்ட்டு, மீதி 4 கிங்டத்துலேயும் ப்ரெசண்ட்டு. அடுத்து பாடி ஆர்கனைசேஷன் மொனிராவில் செல்லுலர் லெவல் ஆர்கனைசேஷன் தான், புரோட்டிஸ்டாவிலையும் செல்லுலர் லெவல் ஆர்கனைசேஷன். ஃபங்கியில் மல்டி செல்லுலர் அப்படிங்கிறதுனால செல் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகிருக்கும். பட் அந்த டிஷ்யூவில் செல்ஸ் எல்லாம் லூஸ்லி அரேஞ்ச்டு, அதாவது தளர்வான முறையில் இணைக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு பிளான்டேயில் டிஷ்யூ லெவல் அண்ட் ஆர்கன் லெவல், டிஷ்யூலாம் சேர்ந்து ஆர்கன் ஃபார்ம் ஆகிருக்கும். லாஸ்ட் அனிமாலியாவில் டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன், உணவூட்ட முறை எப்படி இருக்குது ஒவ்வொரு கிங்டத்துலேயும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மொனிராவில் ஆட்டோ ஆர் ஹெட்டிரோட்ரோஃபிக், தனக்குத்தானே உணவை தயாரிச்சுக்கும் அல்லது பிற உணவூட்ட முறையை சார்ந்திருக்கும். அதே மாதிரி தான் புரோட்டிஸ்டாவிலையும் ஆட்டோ ஆர் ஹெட்டிரோட்ரோஃபிக். நெக்ஸ்ட்டு ஃபங்கையில் சாப்ரோஃபைட்டிக் சாருண்ணி, பாரசைட்டிக் ஒட்டுண்ணி, சம்டைம் சிம்பயாட்டிக் கூட்டுயிரி வாழ்க்கை முறையிலையும் உணவூட்டத்தை எடுத்துக்கும். பிளான்டே அப்படின்னாவே ஆட்டோட்ரோஃபிக் சுயஜீவி தற்சார்பு உணவூட்ட முறை. அனிமாலியே ஹெட்டிரோட்ரோஃபிக் பிற உணவூட்ட முறை. லாஸ்ட்டு மொனிராவுக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்னோம், பாக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே. புரோட்டிஸ்டாவுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா அண்டு கிளாமிடோமோனஸ். ஃபங்கிக்கு எக்ஸாம்பிள் ரைசோஃபஸ் அண்ட் அகாரிகஸ். பிளான்டேவுக்கு ஹெர்ப், ஸ்ரப் அண்ட் ட்ரீஸ் சிறு செடிகள், புதர் செடி மற்றும் மரங்கள். நெக்ஸ்ட் அனிமாலியாவுக்கு எக்ஸாம்பிள் ஃபிஷ், ஃப்ராக், crocodile, பேர்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். மெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், ஐந்துலக வகைப்பாட்டின் நிறைகள். தி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் மோர் சயின்டிஃபிக் அண்ட் நேச்சுரல். இந்த வகைப்பாட்டு அமைப்பானது அதிகமாக அறிவியல் ரீதியாகவும் மற்றும் இயற்கையின் முறைப்படியும் அமைந்துள்ளது. This system of classification clearly indicates the cellular organization, mode of nutrition and characters for early evolution of life. இந்த வகைப்பாடு செல்லின் அமைப்பு, உணவூட்ட முறை மற்றும் பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப நிலையின் பண்புகளை தெளிவாக குறிக்குது. It is the most accepted system of modern classification as the different group of organisms are placed phylogenetically. Phylogenetically அப்படின்னா மரபு வழி. பல உயிரினங்களை மரபு வழியின் அடிப்படையில் வகைப்படுத்துறதுனால இந்த வகைப்பாடு மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவீன வகைப்பாட்டு முறைன்னு சொல்கிறோம். இட் இண்டிகேட்ஸ் கிராஜுவல் எவல்யூஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் சிம்பிளர் ஒன். எளிமையான உயிரினத்திலிருந்து சிக்கலான உயிரினம் வரை படிப்படியான பரிணாம வளர்ச்சி அடைகிறத இந்த வகைப்பாடு குறிக்குது. Demerits of 5 kingdom classification, ஐந்துலக வகைப்பாட்டின் குறைகள். In the system of classification of viruses have not been given a proper place. இந்த வகைப்பாட்டில் வைரஸ்களுக்கு முறையான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. Multicellular organisms have originated several times from protista. பல செல் உயிரினங்கள் புரோட்டிஸ்டுகளிலிருந்து பல முறை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. This type of classification has drawn back with reference to the lower form of life. அடிமட்ட உயிரினங்களுக்கு உரிய முக்கியத்துவம் இந்த கிளாசிஃபிகேஷனில் கொடுக்கப்படலை. Some organisms included under protista are not eukaryotic. புரோட்டிஸ்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களில் யூகேரியாட்டிக் பண்புகளை கொண்டதாக ஒரு சிலது காணப்படுறதில்லை.
பைனாமியல் நாமன்கிளேச்சர் இருசொற் பெயரிடும் முறை. Gaspard Bogin in 1623 introduced naming of organisms with two names which is known as binomial nomenclature. காஸ்பார்ட் பாகின் அப்படிங்கிறவர் 1623ல் உயிரினங்களுக்கு இரண்டு சொற்களை கொண்ட பெயர்களோடு அழைப்பதை அறிமுகப்படுத்தினார். அண்ட் இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை கரோலஸ் லின்னேயஸ். ஆனால் அதை செயல்படுத்தினவர் கரோலஸ் லின்னேயஸ் இன் 1753ல். ஹீ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ்னு சொல்கிறோம். பைனாமியல் நாமன்கிளேச்சர் இஸ் an யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் நேமிங் ஆர்கனிசம். இருசொற் பெயரிடும் முறை என்பது உலக அளவில் உயிரினங்களுக்கு பெயரிடும் முறை. ஆஸ் பர் திஸ் சிஸ்டம் ஈச் ஆர்கனிசம்ஸ் ஹேஸ் டூ நேம்ஸ். இந்த முறையின்படி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இரண்டு பெயர்கள் உண்டு. முதல் பெயர் தி ஃபர்ஸ்ட் இஸ் த ஜீனஸ் நேம் அண்ட் செகண்ட் இஸ் த ஸ்பீசிஸ் நேம். முதல்ல எழுதக்கூடியது பேரின பெயர், இரண்டாவதாக எழுதுவது சிற்றின பெயர். ஜீனஸ் நேம் பிகின்ஸ் வித் எ கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்பீசிஸ் நேம் பிகின்ஸ் வித் எ ஸ்மால் லெட்டர். பேரின பெயரோட முதல் எழுத்து பெரிய எழுத்தாகவும் சிற்றின பெயரோட முதல் எழுத்து சிறிய எழுத்தாகவும் இருக்கணும். எக்ஸாம்பிள், தி நாமன்கிளேச்சர் ஃபார் ஆனியன் இஸ் அல்லியம் சட்டைவம். வெங்காயத்தோட இருசொற் பெயரிடும் முறைப்படி வைக்கப்பட்ட பேர் அல்லியம் சட்டைவம். அதில் ஜீனஸ் நேம் அல்லியம், ஸ்பீசிஸ் நேம் சட்டைவம். வெர்னாகுலர் நேம் இஸ் எ லோக்கல் நேம் தட் இஸ் ஃபெமிலியர் ஃபார் எ பர்டிகுலர் பிளேஸ். வட்டார மொழி பெயர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அறியப்படக்கூடிய ஒரு உள்ளூர் பெயர். பைனாமியல் நேம் இஸ் என் யூனிவர்சல் நேம் விச் நெவர் சேஞ்சஸ். ஆனால் பைனாமியல் நேம் அதாவது இருசொற் பெயரிடும் முறை அப்படிங்கிறது உலகளாவிய என்றும் மாறாத ஒரு பெயர். Binomial nomenclature and classification helps scientists to identify any organisms and to place them at a particular hierarchy. அறிவியல் அறிஞர்கள் புதிய உயிரினங்களை கண்டறிந்து அதை குறிப்பிட்ட படிநிலையில் வைப்பதற்கு இருசொற் பெயரிடும் முறையும் வகைப்படுத்துதலும் உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சில தாவரம் மற்றும் விலங்குகளோட சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து உங்களுக்கு 1 மார்க் கேட்கலாம். ஸோ கவனமாக படிச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங் மனிதன், ஹோமோ செப்பியன்ஸ். நெக்ஸ்ட்டு ஆனியன் வெங்காயம், அல்லியம் சட்டைவம். தேர்டு ரேட் எலி, ரேட்டஸ். ஃபோர்த்து பீஜியன் புறா, கொலம்பா லிவியா. ஃபிஃப்த்து டேமரிண்ட் புளியமரம், டேமரிண்டஸ் இண்டிகா. சிக்ஸ்த் ஒன் லைம் எலுமிச்சை, சிட்ரஸ் அராண்டிஃபோலியா. நீம் ட்ரீ, அசாடிராக்டா இண்டிகா. ஃப்ராக், ரானா ஹெக்ஸாடாக்டைலா தவளை. கோகனட் தேங்காய், காக்கஸ் நியூசிஃபெரா. பேடி நெல், ஒரேசா சட்டைவா. ஃபிஷ் மீன், கட்லா. ஆரஞ்ச், சிட்ரஸ் சைனன்சிஸ். ஜிஞ்சர் இஞ்சி, ஜிஞ்சிபர் அஃபிசினேல். பப்பாயா பப்பாளி, கேரிக்கா பப்பாயா. டேட் பேரிச்சை, ஃபோனிக் டாக்டைலிஃபெரா.